சுதந்திரம் இல்லாமல் ஒரு நாடு சிறப்பாக வாழ முடியாது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுதந்திரம் தேவை. அது நாட்டுக்கு மட்டுமல்ல, தனி மனிதனுக்கும் சுதந்திரம் தேவைங்கிறது தான் உண்மை. ஆனால் சுதந்திரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். சுதந்திரங்கிறது உங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான ஒரு கட்டுப்பாட்டை பேச்சுக்கிறது தான் சுதந்திரம். சுதந்திரங்கிறது எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிறது அல்ல. உங்களுக்குள்ளே நீங்கள் விதிச்சிக்கக்கூடிய கட்டுப்பாடு அது அந்த நாட்டுக்கே நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுதான் உண்மையான சுதந்திரம். அதாவது எப்பொழுதுமே நீங்கள் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் சுதந்திரம். ஒழுக்கம்தான் ஒரு தேசத்திற்கு உறுதுணையாக இருக்கும். சுதந்திரம்னா கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடுனா ஒழுக்கம். ஒழுக்கம்னா அது தனக்குத்தானே விதிச்சிக்கக்கூடிய ஒன்று தான் அது. தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் ஒரு தேசத்தை வழிநடத்தி செல்ல முடியும். அப்படி இல்லாமல் சுதந்திரங்கிற பேரில் எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சுதந்திரம் அல்ல. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் முன்னேறணும் அப்படின்னாலும் அதுக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் இல்லாமல் எந்த மனிதனும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்கன்னா அந்த காரியத்தை சுதந்திரமாக செய்கிறதுக்கு நீங்கள் எப்பொழுதுமே தனித்துவமான ஒரு அற்புதமான ஒரு மனிதனாக இருந்தால் அந்த காரியம் உங்களுக்கு வெற்றி அடையும். சுதந்திரம் அப்படிங்கிறது ஈஸியாக கிடைப்பதல்ல. அது உங்களை நீங்களே வருத்தி கொண்டால் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த செயலையும் சிறப்பாக செய்கிறது, கண்ணியமாக வாழக்கூடியது. அதுதான் சுதந்திரம். உங்களுடைய கண்ணியம்தான் இந்த நாட்டுக்கு தேவைப்படும். தனி மனிதனுடைய கண்ணியம்தான் எப்பொழுதும் நாட்டுக்கு தேவைப்படும். ஒவ்வொரு தனி மனிதனும் கண்ணியமாக வாழ்ந்துவிட்டால் அதுதான் உண்மையான சுதந்திரம். அப்படி இல்லாமல் எதையாவது ஒன்று மனதில் வைத்துக்கொண்டு வாழ்ந்தால் அதற்கு பேர் சுதந்திரம் அல்ல. ஒவ்வொரு மனிதனுடைய ஒழுக்கமும் தான் இந்த தேசத்திற்கு முக்கியம். அப்படி இல்லாத போது ஒரு நாடு
சிறப்பாக இருக்குமா என்றால் அது நிச்சயமாக இருக்காது. ஒரு நாடு சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் தனிமனிதனின் சுதந்திரம் மிகவும் அவசியம். அந்த சுதந்திரத்தை நீங்கள் எப்பொழுதும் கட்டுப்பாடுடன் பயன்படுத்தினால் அது அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. நம் முன்னோர்கள் கட்டுப்பாட்டை கடைபிடித்ததால் தான் நாட்டுக்கு நமக்கும் சுதந்திரம் கிடைத்தது என்பதை நினைவில் வைத்து ஒவ்வொரு மனிதனும் கட்டுப்பாடுடன் வாழ்ந்தால் எப்பொழுதுமே எல்லோருமே சுதந்திரமாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.